வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு, பள்ளி கல்வித்துறை முக்கிய தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் வரும். ஸோ தமிழகத்தில் ஜூன் 15ஆம் தேதி பள்ளிகள் திறப்ப ஒத்தி வைக்க வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு பள்ளிகள் திறக்கும் தேதி மீண்டும் ஒத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் பார்த்திங்கன்னா ஊடக தளங்களில் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வெயில் கடுமையாக இருக்கின்றது, பள்ளி எண்ணை 10ஆம் தேதி திறக்காதீங்க, ஜூன் 3வது வாரத்துக்கு தள்ளி போடுங்க. ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. வாட்டி வதைக்கும் வெயில், தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வீடுகளிலிருந்து மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளிகள் 10ஆம் தேதி திறக்கப்படும் என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருக்கிறாங்க. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில மாதங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து அலை வீசி வருவதன் காரணமாக மக்கள் வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. தமிழகத்தின் வெப்ப அலை, அரசாங்கமே வெளியில் செல்ல வேண்டாம் என்று மக்களை அறிவுறுத்தும் அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. பொதுவாக வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் தாண்டும் போது அதனை வெப்ப அலை என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வெப்ப அலை பார்த்தீங்கன்னா இருக்கின்றது. இந்த அளவை தாண்டி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வெப்ப அலை வீசிக்கொண்டிருக்கிறது. நேற்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, கடலூர், பரங்கிப்பேட்டை, திருத்தணி, ஈரோடு, தூத்துக்குடி, நாகப்பட்டினம் போன்ற பகுதியில் வெப்ப அலை 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வீசி இருக்கிறது. சென்னையில் மட்டும் 41.6 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை வீசி இருக்கின்றது. அதாவது 100 டிகிரி பேரன்ஹீட்டுக்கு மேல் வெயிலின் தாக்கம் இருந்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் திறக்கும் தேதி ஓரிரு இடங்களில் மழை பொழிவு இருக்கும் இந்திய வானிலை மையம் தெரிவித்தாலும் பெரும்பான்மை மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. கடும் வெயிலின் தாக்கம் என்பது நீரிழப்பு, சோர்வு, மயக்கம், தலைச்சுற்றல், தலைவலி, வாந்தி, தசைப்பிடிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவிபெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், மத்திய கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள் ஜூன் 3வது வாரத்திற்கு பார்த்தீங்கன்னா திறக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்தது. இந்த நிலையில் அனைத்து வகை பள்ளிகளும் 10/6/2024 அன்று திறக்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை அறிவித்தது. தற்போது தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவிபெறும் பள்ளிகள், தனியார் மற்றும் மத்திய கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள் அனைத்தும் ஜூன் 10ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 3வது வாரத்தில் திறக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸை பார்த்தீங்கன்னா ஜூன் 3வது வாரம் ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே தராங்க. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மாணவர்களோட நலன் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு மீண்டும் பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.